ரட்சிப்பு சொல்லும் பொழுது முதல்ல நமக்கு என்ன நடக்குது? முதல்ல என்ன பார்த்தோம்? ரட்சிப்புல எனக்கு முதல்ல என்ன நடக்குது? கடவுள் முன்குறிக்கிறார், மறந்துடக்கூடாது. கடவுள் என்ன உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கிறார். அங்கதான் ரட்சிப்பு ஆரம்பமாகுது. என்னுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்துல எழுதி நம்மள பரலோகத்துக்கு அவர் நியமிக்கிறார், அவருடைய ஜனங்களை. அதுதான் முதல் நடக்குது. முன்குறித்தலுக்கு அப்புறம் இரண்டாவதா என்ன நடக்குது? அந்த குறிக்கப்பட்ட மக்களை கடவுள் இந்த பூமியில அழைக்கிறார். அவர்களை மறுபடியுமா தம் பக்கமா அவர்கள் தன்னை விசுவாசிக்கும்படியா தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். முன்குறிக்கிறார், அழைக்கிறார். மூணாவதா அந்த அழைக்கப்பட்ட மக்களுக்கு மறுபிறப்பை கொடுக்கிறார். ஒரு புதிய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொடுக்கிறார். அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் நிக்கோதேமுடன் மறுபடியும் பிறக்காம கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி பைபிள்ல பல வசனங்கள் மறுபிறப்பு குறித்து என்ன சொல்லுகிறது என்று இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இந்த 3 காரியங்களை நீங்களும் நானும் செய்யற எந்த வேலையும் கடவுளுக்கு. முன்குறித்தல உங்களுக்கு எனக்கு வேலை கிடையாது, அழைப்புலையும் உங்களுக்கு எனக்கு வேலை கிடையாது, மறுபிறப்புலையும் உங்களுக்கு எனக்கு வேலை கிடையாது. எடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 4வது காரியம் இதுல இருந்துதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு. இப்ப முன்குறித்த கடவுள் அழைக்கிறார், அந்த அழைத்த கடவுள் மறுபடியும் புதிய ஒரு பிறப்பை கொடுக்கிறார். அந்த புதிய பிறப்பை கொடுத்த கடவுள் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ரட்சிப்புக்கும் மனம் திரும்புதலுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மனம் திரும்புதல வேதம் நமக்கு எங்கெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ மறுபிறப்புல பார்க்குறோம், எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலிருந்து இந்த பூமியில புதுசா பிறக்குதோ, அதே போல கடவுள் நம்மளை இந்த உலகத்துல புதுசா ஆவிக்குரிய ஒரு பிறப்பை கொடுக்குறார். அந்த ஆவியின் மூலமா ஒரு புதிய மனிதனா மாற்றுறார். சகேயுவை புதுசா மாத்துறார், சவுல பவுலா மாத்துறார், பேதுருவை மாத்துறார். எல்லாரையும் ஒரு புதிய மனிதனா மாத்துறது போல மறுபிறப்புல ஒரு புதிய பிறப்பு நடக்குது. இப்போ குழந்தை பிறந்த மாதிரியே இருக்காது. குழந்தை பிறந்தா அது 3 மாசத்துல முகம் பார்க்கணும், அது 5 மாசத்துல தவளணும், அது 8 மாசத்துல அடி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்றோம். அது குழந்தை செய்யணும். அது செய்யலைன்னு சொன்னா அதோடைய வளர்ச்சியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம அறிகிறோம். அது 1 வயசு 1.5 வயசு அது பேச ஆரம்பிக்கும். அதே போல மறுபிறப்பு அடைந்த கிறிஸ்தவன் அவன் எந்திக்கணும், தவளணும், நடக்கணும், ஓடணும். இதுதான் ஆவிக்குரிய மனிதன் அவன் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையினுடைய அளவீடு. அதுதான் முதலாவது என்ன நமக்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் நடக்குது. மறுபிறப்பு எனக்குள்ள நடந்திருக்கின்றதுக்கு அடையாளமே நான் மனம் திரும்புறேன். ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்றதுக்கு அடையாளம் அந்த குழந்தை செயல்படணும், இந்த குழந்தை நடக்கணும், பேசணும், இதெல்லாம் படிப்படியா செய்யணும். இப்ப நீங்களும் நானும் தேவனால மறுபிறப்பு ஒரு மனுஷன் அடைஞ்சிருக்கான்னு சொன்னா அவனுக்கு ஆண்டவர் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறார். மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பிரதானமா கொடுக்கிறார். அதுல இன்னைக்கு நம்ம அந்த மறுபிறப்பினுடைய சத்தியத்தை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை பறக்கிறோம்? ஒரே ஒரு முறை தான் பறக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலையும் ஒரே ஒரு முறை தான் நம்ம பறக்கிறோம். மறுபிறப்புன்றது ஒரு முறை நடக்குது. ஆனா மனம் திரும்புதல் என்றது தொடர்ந்து நடக்குது. குழந்தை ஒரு முறை தான் பறக்குது, ஆனா அது வாழ்க்கை ஃபுல்லா நடக்குது. நடக்கிறதுன்றது ஒரே நாள முடியாது, பல இடங்கள்ல அது நடக்குது. அதே போல மனம் திரும்புதல்ன்றது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்குதுன்னா எது வரைக்கும் நடக்குதுன்னா சாகுற வரைக்கும் நடக்குது. நம்ம இந்த உடம்புல இருந்து உயிர் போற வரைக்கும் மனம் திரும்புதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. நான் மனம் திரும்பிட்டேன், நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன் இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனுஷனும் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடந்து கொண்டே இருக்கிறான். அதான் மனம் திரும்புதல்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த மனம் திரும்புதல் ஏன் அவசியம்னு ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல புதிய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை எங்க வருதுன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாராச்சும் வாசிங்க. மத்தேயு 3:2. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஒரு நிமிஷம். மத்தேயு 3:2. அதுல யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்துல நடைபெறுகிற முதல் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யார் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது 3:2 சொல்றது, மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் சொல்றார். யோவானுடைய அறிமுகமே அவருடைய முதல் பிரசங்க வார்த்தையை மனம் திரும்புதெல்லாம். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பிரசங்கி, புதிய ஏற்பாட்டினுடைய முதல் தீர்க்கதரிசி. சொல்றாரு யோவானை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி யார் எழும்புறார். ஸ்திரீயின் இடத்துல பிறந்ததுல யோவானை போல ஒரு பெரிய மனுஷன் சொல்றார். அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்து ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள் அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்க வார்த்தை. யோவானுடைய பிரசங்கம் முழுவதிலையும் மனம் திரும்புதல் இருந்தது. சரிங்களா? அது பல இடங்கள் நம்ம வாசிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம், மத்தேயு 4:17 இயேசு எப்படி பிரசங்கம் பண்ணாருன்னு அது சொல்லுது. பாருங்க, இப்ப இயேசு புதுசா அதையும் சொல்லல. இயேசு யூனியத்துல நியமிக்கப்பட்டு பிசாச வெற்றி கொண்டு அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இயேசுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள் அப்படின்ற வார்த்தை தான். இயேசு எங்க கத்துக்கிட்டாரு? யோவான் இருந்து கத்துக்கிட்டார். இயேசுக்கு முன்னாடி யோவான் பிரசங்கம் பண்ணார். யோவான் இடத்துல தான் இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார். யோவானுடைய பிரசங்கத்தை இயேசு உட்கார்ந்து கேட்கிறார். யோவான் எப்படி பிரசங்கம் பண்றார்? யோவானுடைய பிரசங்கத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதுதான் இயேசுடைய பிரசங்கம். இயேசு எதையுமே இந்த உலகத்துல புதுசா கொண்டு வர ட்ரை பண்ணவே இல்லை. ஏற்கனவே கடவுள் என்ன போகுது. இப்ப யோவானுமே மனம் திரும்புங்கன்றது புதுசா சொல்லலை. முழு பழைய ஏற்பாடும் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் ஒரு 39 புத்தகமும் இஸ்ரவேல் மக்களே மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள், அதான் சத்தியம். இப்ப அந்த ஜனங்கள் அதை தொடர்ந்து செய்யல, தொடர்ந்து கடவுள் இடத்துல வராதனால தேவன் மறுபடியும் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புறார். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் போய் இதான் சொல்றான். ஏசாயா, எசேக்கியேல், தானியேல் எல்லாரும் போய் நீங்கள் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அதை யோவான் சொல்றாரு. இப்ப இயேசுவும் அதைதான் பிரசங்கம் பண்றார். புதிய ஏற்பாட்டுல இவங்க யோவானுடைய இயேசுடைய பிரசங்கத்துல பிரதானமா இது இருக்குது, மனம் திரும்புகள் இருக்குது. ரைட். இப்போ மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம், 9:13. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பேசுனா சொல்றாரு. எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு? நான் வந்த நோக்கம் பாவிகளை நோயில்லாமல் வாழும்படியா அழைக்க வந்தேன்னு சொல்லல. பாவிகளை செழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேரம் அழைக்க வந்தேன்னு சொல்லல. பாவிகளை கடன் இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நேரம் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு தான் சொல்றார். அது எங்க சொல்றாருன்னா, மத்தேயுடைய வீட்டுல இயேசு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது பரிசேயர்கள் சொல்றாங்க, இவர் என்னப்பா ஆயக்காரன் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். ஆயக்காரனை போட்டு தானே அடையாளப்படுத்தும் போதுதான் சொல்றாரு, நான் நீதிமான்களே அல்ல. அப்படின்னா இந்த உலகத்துல என்கிட்ட பாவமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானே, அவனை நான் காப்பாத்துறான்ல. யாரு புறம்பாக்கப்பட்டானோ, யார் பாவி உணர்றானோ அவனை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்றதை இயேசு நமக்கு பிரதானமா சொல்றாங்க. லூக்கா 24வது அதிகாரம் 45 - 47 இயேசு பரமேறப்ப அந்த வார்த்தையை சொல்றாரு. தனது உயிர் தருதல்ல. லூக்கா 24, 45 - 47. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இயேசு உயிர்த்தெழுந்து இறுதியா சீசர்களுக்கு சொல்றாரு. அவன் பதில சொல்றாரு, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து. இயேசு தான் உயிர்த்தெழுந்ததை அவர்களுக்கு விளக்கப்படுத்துவதற்கு வேதத்தை திறந்து அவங்களுக்கு விளக்கப்படுத்துறாரு. விளக்கப்படுத்திட்டு அவர் சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது அப்படின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு நான் உயிர் தெழுந்துட்டேன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என் கையை காலை தொட்டு பாரு, நான் உயிரோட வந்துட்டே பாருன்னு சொல்றேன். உயிர் தெழுந்து அவங்களுக்கு வேத வசனத்தை விளக்கி காட்டுறாரு. ஏற்கனவே பைபிள்ல நான் உயிர் தெழுவேன்னு சொல்லி இருக்குது, இந்த வசனத்தை விசுவாசிச்சு இதை நம்புன்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, எருசலேம் தொடங்கி எல்லாருக்கும் என்ன பிரசங்கம் பண்றாரு. 47
எருசலேம் தொடங்கி எல்லாருக்கும் என்ன பிரசங்கம் பண்ணணுமா? மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பைனா எருசலேம்ல இருந்தா எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அவர் அதான் பண்ணாரு, யோவான் அதான் பண்ணாரு, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரே சத்தியத்தை பண்ணாங்க. அதை உயிர்த்ததுக்கு அப்புறமா அந்த சீசர்களுக்கு நினைவுபடுத்தி அதான் பிரசங்கம் பண்ணுன்றாரு. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12-13 வசனம். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12-13. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இது இயேசு தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்த காலத்திலேயே அந்த சீசர்களை பயிற்சி வைக்கிறார். அவங்க 12 பேரையும் போய் அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியே அனுப்புறாங்க. இப்படி அனுப்பும்போது அதுல 3 விஷயம் அவங்க செய்யறாங்க. பிசாசை துரத்துறாங்க, நோயாளிகளை சுகமாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நோயை சுகப்படுத்துறாங்க. மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசாசை துரத்துறாங்க. முதல்ல ஒண்ணு நடக்குது, அடுத்தடுத்துதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இயேசு எப்பெல்லாம் அற்புதம் செய்யறாரோ, இயேசு எப்பெல்லாம் நோயை தீர்க்கிறாரோ, அப்ப முதல்ல இது நடக்குது. மனம் திரும்புதலை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு தான் திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி நீ எழுந்து நட அப்படின்னாரு. அந்த கூனிய அழைத்து தன்னுடைய கரத்தை அவள் மேல வைத்து அப்புறம் சுகமாக்குனார். இப்ப எல்லாத்துலயும் மனம் திரும்புதலுடைய பிரசங்கத்தினுடைய விளைவு தான் அவங்க சுகமாக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பேதுருவுடைய பிரசங்கம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். முதல்ல சபை ஆரம்பிக்கப்படும் பொழுது பேசின பிரசங்கம் அப்போஸ்தலர் 2:38வது வசனம். அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை இது பேதுருடைய முதல் பிரசங்கம். பேதுரு யோவேல இருந்து சங்கீதத்துல இருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இறுதியா அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தால ஞானஸ்தானம் பெறலாம். முதல்ல ஒரு பிரசங்கம், ஒரு கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அங்க மனம் திரும்புதல் பிரதானமா அவசியமானது. பேதருக்கு அது புதுசா உதிக்கல. 3 வருஷம் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்ட பேதுரு இயேசு என்ன பிரசங்கம் பண்ணான்றதை அறிந்து பேசுறார். பேதுரு இயேசுவுக்கு சீசனா இருக்கிறதுக்கு முன்னாடி யோவானுக்கு சீசனா இருந்திருக்கிறார். யோவானுடைய சீசர்கள் அநேகர் தான் இயேசுடைய சீசர்களா மாறுறாங்க. நம்ம யோவான் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இப்போ அப்போஸ்தலர் 17:30 அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல எது பிரதானமா இருந்தது? அப்போஸ்தலர் 17:30 வாசம். அறியாமையுள்ள காலங்களை 17:30 தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இது புறஜாதி பட்டணத்துல பவுல் போய் சொல்றாரு, அறியாமை உள்ள காலங்கள்ல கடவுளை குறித்த வார்த்தை இல்லாம நேரடியா கடவுளை குறித்த தரிசனம் இல்லாத காலங்கள்ல கடவுள் கண்டுக்காம பாவத்தை விட்டுட்டாரு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷனுக்கும் பவுல் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாரோ அந்த எல்லா ஊர்லயும் அவர் முதல்ல என்னதான் சொன்னாரு? மனம் திரும்ப தான் சொன்னார். எந்த ஊருக்கு போனாலும் முதல் வார்த்தை அங்க மனம் திரும்புதல் தான் அவருடைய பிரதான பிரசங்கமாக இருந்தது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 21வது வசனம். 20-21. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். யூதருக்கு கிரேக்கருக்கு என்னது சாட்சியா அறிவிச்சார்? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்ப. இது 2 தான். சுவிசேஷம்னா இது 2 தான். சரிங்களா? இயேசுவை குறித்து சொல்லணும்னா இது 2 தான். முழு பைபிளுமே இது 2 தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லா மனம் திரும்புன்னு சொல்லுது, புதிய ஏற்பாடு ஃபுல்லா இயேசுவை விசுவாசின்னு சொல்லுது. 66 புத்தகத்துல இந்த 2 வார்த்தை தான் இருக்கு. ஒரு மெய்யான கடவுளுடைய வார்த்தையை குறித்த பிரசங்கம் இந்த 2 இருக்கும். பாவத்தை குறிச்ச மனம் திரும்புதல், ஜனங்களை மனம் திரும்பி கடவுளை நடத்தணும். அந்த மனம் திரும்புதலிருந்து விடுதலை பெற்று பரலோகம் அடைகிறதுக்கு இயேசுவை பிரசங்கம். மனம் திரும்புதலும் இயேசுவை குறித்த விசுவாசமும் தான் முழு பிரசங்கத்தினுடைய ஆரம்பம். அதை பவுல் தன்னுடைய ஊழியத்துல சொன்னார். நான் கிரேக்கருக்கும் யூதருக்கும் நான் எங்க போனாலும் நான் இந்த 2 அடிப்படையா பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் 26:20. முன்பு
தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்ப பாருங்க சொல்றாரு, தமஸ்கு சமாரியா பட்டணம், எருசலேம், யூதேயா, பின்பு புறஜாதி. ஏன் இதை இங்க சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு பரமேறப்ப சீசர்களுக்கு சொல்றார், நீங்க எருசலேம்ல, சமாரியால, புறஜாதி தேசம் முழுவதும் நீங்க பலன் அடைஞ்சு எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இப்ப எப்படி சாட்சிகளா இருப்பாங்க? அதுக்குதான் திரும்ப அந்த நம்ம வாசிச்ச அப்போஸ்தலர் 26:20 சொல்றாரு, தமஸ்குல, யூதேயால, புறஜாதி தேசம் எல்லா இடத்துலயும் நாங்க உன்னதான் சொல்றோம், தேவனிடத்தில் மனம் திரும்பி குணப்படணும். தேவனிடத்தில் மனம் திரும்பி குணப்படணும், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் என்றார். நிருபங்கள் தோறும் அப்போஸ்தலர் ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா இந்த முழு பிரசங்கம் எல்லாமே மனம் திரும்புதல முதலாவதும் இயேசுவின் மீதான விசுவாசத்தை இரண்டாவதுமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எந்த இன மக்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தியை மாற்ற வேண்டிய எந்த அவசியம் இல்லை. இவங்க மலைவாழ் மக்கள், உங்களுக்கு இந்த செய்தி புரியாது, இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்க மீனவர்கள், இவங்க ரொம்ப அதிகமா படிச்சவங்க, அப்படிலாம் செய்தியை மாற்ற வேண்டிய அவசியம். எல்லாருக்கும் ஒரே செய்தி தான், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான், எல்லாருக்கும் ஒரே தேவை தான், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை பாவம், எல்லாருக்கும் ஒரே தேவை இயேசு. மனம் திரும்புதலையும் இயேசுவின் மீதான விசுவாசத்தையும் சொல்றதான் உண்மையான பிரசங்கம். அதை யோவான் பண்ணாரு, இயேசு பண்ணாரு, சீசர்கள் பண்ணாங்க. அதான் வரலாற்றுல சபை தலைவர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் அதை தான் செய்யணும். ஒரு மனிதனுக்கு நம்ம இயேசுவை சொல்லணும்னா இந்த 2 அடிப்படையா சொல்லணும். இதான் அப்போஸ்தலர்கள் பண்ணாங்கன்றதை பார்க்கணும். ரைட்? அப்ப செய்தி நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நடைபெறும் பொழுது மறுபிறப்பை கொடுத்த கடவுள் நம்ம இடத்துல முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புதெல்லாம் என்ன? அதான் பார்க்கணும். வேதபூர்வமா மனம் திரும்புதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு நடைமுறையில மக்கள் மனம் திரும்புதலை குறித்து எப்படி சிந்திக்கிறாங்க, வேதம் நமக்கு மனம் திரும்புதலை குறித்து என்ன சொல்கிறதுன்றதை பார்க்கணும். ரைட்? அப்போ மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20-21 வாசி. மத்தேயு 11:20-21. இந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசி சொல்லுங்க, என்ன விளக்கப்படுதுன்னு சொல்லுங்க. ரைட், என்ன பலத்த செய்கை? இயேசு செய்த அநேக அற்புத அடையாளங்களை அந்த மக்கள் பார்த்தும் அவங்க மனம் திரும்பல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அற்புத அடையாளங்களை ஏன் செய்ய பண்ணாரு? அவ்வளவுதான், சிம்பிள். நான் இவ்வளவு அற்புதம் பண்ணியும் நீ மனம் திரும்பல அங்க சொல்றாரு. அப்ப ஏன் அந்த அற்புதம் பண்ணார்? மனம் திரும்புதலுக்காண்டி பண்ணார். ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் பின்னாடி என்ன இருக்குதுன்னா மனம் திரும்புதல் இருக்குது. அவர் கோரோசினை பார்த்து ஐயன்றாரு. அதை திரும்ப 21 இருந்து 24 வரைக்குமே நீங்க வாசிங்க. 21 24. கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லெகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லெகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அவ்வளவு பட்டணத்துல அவர் கோரோசனே உனக்கு ஐயோன்றாரு,
வானம் பெயர்ந்தே உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஏன் இந்த பட்டத்தை மட்டும் சொல்றாரு? இயேசு வளர்ந்த ஊர் அதெல்லாம். கப்பர் நகும், பெத்சாயிதா இதெல்லாம் கலிலேயாவை சுற்றியுள்ள பகுதி. அநேக முறை இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அநேக இயேசுவினுடைய அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். அவங்க சின்ன வயசுல இருந்து இயேசுவை பார்த்துருக்கிறாங்க. இயேசுடைய வாழ்க்கை, இயேசுவினுடைய அடையாளங்கள் எல்லாம். அதனாலதான் ஐயோன்றார், என்னுடைய எவ்வளவோ அற்புதங்களை பார்த்து, எவ்வளவோ பலத்த செய்களை பார்த்துருக்கிறேன், என்னுடைய பிரசங்கத்தை, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்து நீ மனம் திரும்பாம இருக்கிற. அப்போ அந்த அற்புத அடையாளங்களும் அந்த பலத்த செய்கைகளும் அவங்களுக்கு செய்யப்பட்டதான காரணம் எதுக்கு? வேதம் முழுவதுமே நீங்க கவனிச்சீங்கன்னா அற்புதங்கள் சொல்லப்பட்ட எல்லா இடமும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் செய்யப்பட்டது. நீங்க ரொம்ப பிரதானமா பைபிளை எடுத்து வாசிங்கன்னா எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்குது. ஒரு சில காலகட்டங்கள்ல தான் ஆபிரகாம் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சா? ஆபிரகாம் அற்புதம் செஞ்சானா? அதை செய்யல. தேவன் அவனுக்கு கிருபையா குழந்தை ஈசாக்குடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில, இப்ப இவங்களாம் தேவ மனிதர்கள் தான். யாருடைய வாழ்க்கையில அற்புதம் பகிரங்கமா செய்யப்படுகிறதுன்னு பைபிளை நீங்க முதல்ல பார்க்கும்போது மோசே தான் செய்யறாரு. மோசேயுடைய கரங்கள் தான் அற்புத அடையாளங்கள் பகிரங்கமாக செய்யப்படுகிறது. அது எங்க செய்யப்படுது? எகிப்துல செய்யப்படுது. யாருக்கு முன்னாடி செய்யப்படுது? பார்வோனுக்கு முன்னாடி. பார்வோனுக்கு முன்னாடி ஏன் அற்புத அடையாளம் செய்யப்பட்டது? அவ்வளவுதான் விஷயம். பார்வோன் இவர் தான் படைத்த கடவுள், இவர் தான் நீதியுள்ள கடவுள், பரிசுத்தம் உள்ள கடவுள், இவரிடத்துல மனம் திரும்புறதுக்காண்டிதான் தண்ணி ரத்தமா மாறுச்சு, தவளை வந்துச்சு, வண்டு வந்துச்சு, கல்மலை வந்துச்சு. அவனுடைய முதல் பிறந்த குழந்தைகளை தேவன் அடித்தார். ஏன்னா நான் தான் வல்லமையுள்ள நீதியுள்ள ஒரே கடவுள். அற்புதங்களை பார்த்து தங்களை அவர்கள் பெருமை பாராட்டுவதோ தங்களுக்கு கடவுள் செஞ்சான்றதல்ல, அவர்களுக்கான ஒரு எச்சரிப்பு. இவர் தான் கடவுள்ன்றது விசுவாசிக்கு. ஆனா அவ்வளவு வல்லமையான அற்புதத்தை பார்த்தும் மனம் திரும்பல. ஆண்டவரே சொல்றாரு, அற்புதங்கள் மனித வாழ்க்கையில மனம் திரும்பல் நடத்தாது. அது கடவுளுடைய கருவி. அது கடவுள் அவர்களை மனம் திரும்படி அழைக்கிறார். ஆனா அந்த வல்லமை அற்புதத்துல கொடுக்கப்படக்கூடிய செய்தியில இருந்து ரைட். இப்ப மோசையுடைய வாழ்க்கையில அவ்வளவு அற்புதங்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் அற்புதங்களை வாசிக்கலாமா? இல்ல, அற்புதங்கள் நியாயாதிபதிகள் செய்யல. சாமுவேல் எதுவும் அற்புதம் பண்ணாரா? இல்ல. தாவீது எதுவும் அற்புதம் பண்ணானா? இல்ல. சாலமோன் இல்லை. திரும்ப நீங்க எங்க பார்க்கலாம்னா எலியா காலங்களை தான் நீங்க பார்க்கணும். எலியா எலிசா காலங்கள்ல தேவன் மறுபடியுமா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்குமான ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியா பாகாலுடைய 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அந்த அக்கினி பட்சித்து இவர் தான் உண்மையான தேவன் சொல்லப்படும். அங்கேயும் அந்த அற்புதம் நடைபெற்றதற்கான காரணம் ஒரு விதவையினுடைய மகனை எலியா சுப்பறான். 3 மாசம் மழை வராமல் இதெல்லாம் எலியா எலிசாவுடைய வாழ்க்கைகள் ஏன் செய்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை விட்டு சோரம் போயிட்டாங்க. அவர்கள் உண்மையான தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அற்புதம் செய்யப்படும். பைபிள்ல 4 பிரதான இடங்கள்ல தான் அற்புதங்கள் அதிகமா செய்யப்பட்டது. ஒண்ணு மோசே, 2வது எலியா எலிசா காலம், 3வது இயேசு கிறிஸ்து, கடைசி அப்போஸ்தலர். இந்த 4 இடங்களை தவிர வேற எந்த இடங்கள்லையும் பெரிய அற்புதங்கள் நடைபெற்றதா நாம பார்க்க முடியாது. அற்புதங்கள் நடைபெறாதனால அங்க கடவுளுடைய வல்லமை இல்லைனும் கடவுளுடைய மனிதர்கள் இல்லைனும் சொல்ல வேண்டிய அவசியம். இப்ப யோவான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளிடத்துல யோவானை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பல் என்றார். ஆனா யோவான் எத்தனை அற்புதம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அப்ப அற்புத அடையாளங்கள் கடவுளுடைய வல்லமையான ஒரு தன்மைக்கோ கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கோ அடையாளம் பைபிள் எங்கே சொல்றோம். தாவீது சாலமோன், தாவீது சொல்ற என் நேசத்துக்குரிய வந்தார், என் நேசகுமாரன் தாவீதுன்னு சொல்றாரு. ரைட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல இயேசு அதை ரொம்ப தெளிவா அவர்களுக்கு சொல்றாரு. இவ்வளவு அற்புதங்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்புகின்ற ஒரு பெரிய எச்சரிப்பை தேவன் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த பலத்த செய்களுக்கான நோக்கம் மக்கள் மனம் திரும்புன்றது சொல்றாரு. இப்ப அதுக்கு இன்னொரு உதாரணம் லூக்கா 16வது அதிகாரம். லூக்கா 16வது அதிகாரம் 27 இருந்து 31 வசனம். லூக்கா 16வது அதிகாரம் 27 இருந்து 31 வசனம். அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு
நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றான். இது ஒரு ஓமை. ஏசுனார் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷர் தான். அவருடைய வாசல்ல லாசரு என்கிற ஒரு தரித்திரன் வந்தான். ஐஸ்வர்ய சம்பரமமா வாழ்ந்து மறிச்சிட்டான். இந்த தரித்திரனும் தன்னுடைய தரித்திரத்திலே வாழ்ந்து மறிச்சிட்டான். ரெண்டு பேரும் மறிச்சு அடக்கம் பண்ணப்படுறாங்க. இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கிறான், அந்த தரித்திரன் பரலோகத்துல இருக்கிறான். இப்ப நரகத்துல இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமுடைய மடியில அந்த தரித்திரனை பாக்குறான். தான் வீட்டு வாசல்ல இருந்த அந்த ஏழை ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறத பார்த்து ஆபிரகாமை நோக்கி ஒரு வேண்டுதல் பண்றான். ஏசு ரோமியா அதை சொல்றாரு. அந்த வேண்டுதல் தான் நம்ம வாசிக்கிறோம். அது என்ன சொல்றான், நான் இந்த நரகத்துல கஷ்டப்படுகிறேன், என்னுடைய சகோதரர் யாரும் இந்த கொடூரமான நரகத்துல வராதபடிக்கு உங்க மடியில இருக்கக்கூடிய அந்த தரித்திரனாகிய லாசருவை என் வீட்டுக்கு அனுப்புங்க. அவன் எந்திரிச்சு எங்க வீட்டுல போய் நான் நரகத்துல இருக்கிறேன் சொல்லி அவங்களுக்கு மனம் திரும்புதலை குறிச்சு பேச சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் கடவுள் அவருக்கு பதில் சொல்றாரு. அது 27 சொல்றாரு, அப்படியான தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். நரகத்திலிருந்து ஏறெடுத்த ஒரு ஜபம். என்னுடைய சகோதரர்கள் அந்த நரகத்துல என்னைய மாதிரி கஷ்டப்படாதபடி அவனை அனுப்புங்க அப்படின்றான். அங்க பதில் அங்க என்ன சொல்ல, என்ன பதில் சொல்லப்படுது? அது ஒண்ணு. அவர் என்ன சொல்ற, அவர்கள் மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் கையில இருக்குன்னு அர்த்தம். பேச வாழ்ந்த காலகட்டத்துல மோசை இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல. பேச அந்த ஓமையை சொல்லும் பொழுது முழு பழைய ஏற்பாடும் தீர்க்க தரிசன புத்தகமும் மோசையின் புத்தகம் தான். வேதம் அவங்க கையில இருக்குது, வேதத்தை வாசிச்சு அவன் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவன் என்ன சொல்றான், மரித்தோர் இருந்து ஒருவன் அவர் இடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் நான் சொல்றான். செத்தவன் உயிரோட போயிட்டானா, மரித்து போன உயிரோட வந்து சொல்றான், இவன் சொல்றது உண்மை நம்புவாங்க, இவன் உயிரோட வந்து அந்த ஆச்சரியத்துல அவங்க நம்புவாங்கன்னு சொல்லி நரகத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான்னு சொல்றான். ஆபிரகாம் அதுக்கு அங்க என்ன பதில் சொல்றான், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். வேத வசனத்துல சொல்லக்கூடிய போதனையில அவன் மனம் திரும்புதலை பெறாம ஒருத்தன் செத்து உயிரோட போனா கூட அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு. அப்ப என்ன ஆபிரகாம் மூலமா இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனம் திரும்புதலுக்கு வேதம் மட்டும்தான் அடிப்படைன்றார். வேத வசனத்தை விளக்கப்படுத்தாம மனம் திரும்புதல் கிடையாது. ஒருத்தன் உயிரோட போய் பிரசங்கம் பண்ணா கூட அதை நம்ப மாட்டாங்க அப்படின்றதான் அவர் அவருக்கு பிரதானமா அங்க முன்னிறுத்துறார். மனம் திரும்புதல் வேதம் முழுவதும் இருக்குது. இயேசுவினுடைய பிரசங்கம், சீசர்களுடைய பிரசங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மனம் திரும்புதல் அற்புதங்கள் மூலமா வராது, இந்த மனம் திரும்புதல் பலத்த செய்கள் மூலமா வராது, இந்த மனம் திரும்புதல் வேத வசனத்தின் மூலமா தான் வருதுன்றதை பார்ப்போம். ரைட், இந்த மனம் திரும்புதல எனக்கு என்ன நடக்குதுன்னா 5 விதமான செயல்கள் எனக்கு நடக்குது. ரைட், இப்போ இயேசு சொல்றாரு, இந்த மறுபிறப்பு ஆவியானவர் மூலமா வருதுன்றார். ஆவியானவர் மறுபிறப்பை கொடுத்து மனம் திரும்புதலுக்கு நேரா ஒருத்தர் நடத்துறார். எப்படி நடத்துறாருன்றத யோவான் 16வது அதிகாரம் 8-9 வசனம் வாசி. யோவான் 16:8-9 வாசி. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் வந்து? ஆவியானவருடைய முதல் பணி இயேசு அங்க சொல்றார். ஆவியானவர் வந்து பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து செய்யணும். பாவத்தை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு, நீதியை குறிச்சு கண்டித்து உணர்த்தணும். மனம் திரும்புதல் நடைபெறுவதற்கு இது நடக்கணும். ஆவியானவர் பிரசங்கத்தின் மூலமா ஒரு மனிதனுடைய இருதயத்துல அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கணும்னு சொன்னா அவனுக்கு பாவத்தை சொல்லணும், அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லணும்,
அவனுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லணும், அவன் கடவுளுடைய கோபத்துல இருக்கான்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவன் மனம் திரும்பி நாங்க என்ன செய்யணும் வந்து கேட்பாங்க. பேதுருடைய பிரசங்கத்துல அதான் நடந்தது. பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் வந்து அதான் கேட்கிறாங்க, பேதுரு நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள்னு சொல்லி பகிரங்கமா சொல்றார். அப்போஸ்தலர் 2:23 அப்போஸ்தலர் 2:22-23 வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயன் ஆகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலேயே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவங்க செஞ்ச அந்த பாவத்தை சொல்றாங்க. கடவுள் பெரிய அடையாளங்களோடு அற்புதங்களோடு தனது குமாரன் உனக்கு அனுப்புனாரு, நீங்க அவரை பிடித்து சிலுவையில் அடித்து நீங்கள் அவரை கொலை செஞ்சீங்க, நீங்க எல்லாரும் அவரை ஒப்பு கொடுத்தீங்க. ஏன்னா பிலாத்து கேட்கிறான், இந்த இயேசுவை நான் என்ன செய்யணும்ன்றப்ப அந்த கூட்டம் எல்லாம் அவரை சிலுவையில் அடையும் கத்தியது. எல்லாரும் அவர் சிலுவையில், அப்ப அதாவது நீங்க தான் அவரை காட்டி கொடுத்தீங்க, நீங்க தான் அவரை கொலை செஞ்சீங்க நேரடியா சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் 37வது வசனம் வாசி. 37-38. அந்த பிரசங்கம் பண்ண முடிச்ச நான் சொல்லுது, அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஐயோ நாங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமா, நாங்க இவ்வளவு பெரிய தேவனை கொலை செஞ்சுட்டோமா, இவ்வளவு ஒப்பு கொடுத்துட்டோமா, இருதயத்துல குத்தப்பட்டு இனி நாங்க என்ன, இதுல இருந்து நாங்க காப்பாற்றப்படுறதுக்கு என்ன வழி, இதுல இருந்து எங்களை யாரும் மீட்க முடியும். அப்பதான் நீ மனம் திரும்பு, நீ செஞ்ச தப்பை ஒத்துக்க, உன் பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி அவரிடத்துல ஒப்புரவாகின்ற செய்தியை அவர்களுக்கு முன்னிறுத்துறார். இததான் இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய பணியா சொல்றாரு. பிரசங்கத்துல ஆண்டவர் கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய தண்டனை, பாவத்துடைய கொடூரம், இது எல்லாம் சொல்லப்படும் பொழுது மனுஷன் தன்னுடைய நிலையை உணர்ந்து அவன் குத்தப்பட்டு அவன் மனம் திரும்புதலுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவான். இப்படிதான் தேவன் மனம் திரும்புதலை முதல்ல சொல்றாரு. மனம் திரும்புதல் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு முதலாவது என்னுடைய பாவ நிலையை நான் ஆராய்ந்து பார்க்கிறது தான் மனம் திரும்புதல். அந்த இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் இயேசுவுக்கு என்ன செஞ்சு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணோன்றதை முதல் உணர்றான். இதுதான் கெட்ட குமாரன் வாழ்க்கையிலே நடந்தது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:16-17. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ரைட், பாருங்க, அவன் பன்றி தின்ற நிலைமையில போய் அந்த பன்னிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட அவனுக்கு கொடுக்கல. அப்படின்னா அவனை ஒரு பன்னியா கூட மதிக்கல, பன்னியை விட அவனை கேவலம் நடத்துறாங்க. அந்த இடத்துல இருந்து அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு புத்தி தெளிந்த போதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். பின்ன என்ன அர்த்தம்? புத்தி முதல்ல அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, அங்க புத்தி தெளியுது, அவனுடைய எண்ணமும் சிந்தையும் உதையும் மாற்றப்படுகிறது. அவனுக்கு கடவுள் ஆத்தும கண்ணை கொடுக்குறார், ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுக்குறார். அவன் இங்க இருக்கிறான்றதை காட்டுறார். எங்க இருக்கிறவன், எங்க இருந்தவன் இப்ப எங்க இருக்கிறான்றதை காட்டுறான். புத்தி தெரிந்து அவன் அங்க என்ன சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்கார் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு. அந்த இடத்துல இருந்து நான் எவ்வளவு மோசமா இருந்தேன் அப்படின்னு அவன் பார்க்கல. இந்த நிலைமைக்கு நான் எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தேன்றதுக்கு முன்னாடி அந்த நிலையில இருந்து அவன் தகப்பனுடைய நிலையை பார்க்கறான். என் அப்பாவோட வீடு எப்படிப்பட்ட வீடு, என் அப்பா வீட்டுல எவ்வளவு செல்வ செழிப்பா நான் இருந்தேன், அங்க எத்தனை வேலைக்காரன் இருந்தான், அந்த வேலைக்காரன் எல்லாருக்கும் எவ்வளவு அழகான சாப்பாடு எங்க அப்பா போட்டாரு, எங்க அப்பாவோட வீட்டுல நான் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தேன், எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு எங்க அப்பாவை விட்டு நான் எவ்வளவு இக்கட்டான நிலையில இருக்கிறேன். அந்த மனம் திரும்புதலை கடவுள் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அவனுடைய உள்ளான ஆத்தும நிலையையும் பாவ நிலையையும் கடவுள் வெளிப்படுத்துறார்.
வெறுமனே ஒரு நபர்கிட்ட போய் நீ இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்கன்னா நான் எதுக்கு நம்பணும்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இயேசு? எனக்கு எந்த சௌகரியம் இல்லை, எனக்கு வீடு இருக்குது, பணம் இருக்குது, நல்லா வேலை இருக்குது, எனக்கு எதுக்கு இயேசு? புறஜாதி மக்கள்கிட்ட பேசினா அவன் தான் சொல்லுவான். அப்ப அவனுக்கு நம்ம இயேசுவை அவனுக்கு சொல்றதை விட அவனுக்கு எதுக்கு இயேசு தேவைன்னு முதல் சொல்லணும். அவனுடைய தேவை என்னன்னு சொன்னாதான் அந்த தேவைக்கு இயேசுதான் காரணம்ன்றதை அவனால புரிய முடியும். அவனுடைய தேவை என்னன்னு சொன்னா இதுதான் தேவை. அவனுடைய தேவை, அவன் ஆத்தும நிலையில செத்துருக்கிறான், அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான், அவனுடைய உள்ளான ஆத்துமா பாவத்தால புறையோடி போய் இருக்கிறது. அதனால அவனுக்கு இக்கட்டும் சஞ்சலம் இருக்குதுன்றத சொல்லணும். அவனுடைய தேவையும் நிலையையும் உணராத ஒரு மனிதன் இயேசுவோட ஒரு பொழுது வர முடியாது. அதுக்குதான் முதல்ல நம்ம அவனுக்கு மனம் திரும்புதலை சொல்லணும். அவன் மனம் மாறணும். அவனுடைய மனசு கேடானதா, மனசு கரப்படுச்சதா இருக்குதுன்றத அவனுக்கு சொல்லணும். படைப்புல கடல் முதலாவது என்ன படைக்கிறார்? முதல் நாள் படைப்பு என்ன படைப்பு? வெளிச்சம் தான் முதல்ல படைக்கிறார். வெளிச்சம் தான் அடிப்படையானது, அஸ்திபாரமான. ரட்சிப்புலையும் நமக்கு வெளிச்சம் தான் தேவை. ரட்சிப்புலையும் கடவுள் முதல்ல எனக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுக்குறார், கடவுளை சரியா பார்க்கக்கூடிய கண். இது நாள் வரைக்கும் கடவுளை என்னுடைய சுய தேவைக்காண்டி பார்த்துருப்பேன். இது நாள் வரைக்கும் சும்மா போய் தொழுது கொள்வதற்காக போயிருப்பேன். இது நாள் வரைக்கும் என்ன வழி நடத்தக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்துருப்பேன். ஆனா எனக்கு புத்தி தெளியும் பொழுது, கடவுளுடைய சிந்தையை மாற்றும் பொழுது, கடவுளுடைய வல்லமை, ஞானம், பரிசுத்தம், நீதி, கடவுளுடைய மகிமை, இது எல்லாத்தையும் நான் உணரக்கூடிய கண்ணை கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய உன்னதமான வல்லமை படைத்த மேன்மையான கடவுளுடைய படைப்பா நான் இருக்கிறேன். இந்த கடவுளுடைய கரத்துல நான் இருக்கிறேன்ற ஒரு தெய்வீக பயம் எனக்குள்ள உருவாகுது. அந்த பயம் எனது பாவ நிலையை வெட்ட வெளிச்சமாகுது. கடவுள் இவ்வளவு நீதியை விரும்புகிறார், இவ்வளவு பரிசுத்த விரும்புகிறார், இவ்வளவு உண்மையை விரும்புகிறார். அந்த உணர்வு நான் அப்படி இல்லையே, என் வாழ்க்கையில இவ்வளவு கோபம் இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளவு பாவம் இருக்குது, இவ்வளவு தவறான சுபாவம் இருக்குது, இவ்வளவு கடவுளுடைய பிரமாணத்துக்கு மோசமா இருக்கணும் என்ற குற்ற உணர்வு நமக்குள்ளாக வரும். இதை கடவுள் முதல்ல கொடுத்துதான் நம்மளை மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மள நடத்துறா. அதுக்கு முதல்ல ஆவிக்குரிய கண்ணு தேவை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் பாவத்தை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு, நீதியை குறிச்சு கண்டித்து உணர்த்துறார். பாவம் என்னன்னு சொல்றாரு? இந்த பாவத்துக்கு தண்டனை இருக்குன்னு சொல்றாரு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நரக தண்டனை உண்டு, ஆக்கினை உண்டுன்றத ஆவியானவர் பிரசங்கம் பண்றார். நீ செய்யக்கூடிய பாவத்தை கடவுள் நியாய தீர்ப்பினால வெளிப்படுத்துவார். நீ கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அறியாமை உள்ள காலங்களில் கடவுள் விட்டார். எல்லா மனுஷனும் இன்னைக்கு மனம் திரும்பி ஆகணுன்ற கட்டளையை கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கிறார். இதை சொல்லும் பொழுதுதான் நான் ஆக்கினைக்கு எதுவா இருக்கிறேன், என் மேல ஒரு குற்றப்பத்திரிகை இருக்குது, நான் ஒரு குற்றவாளி, எனக்கு ஒரு தண்டனை இருக்குது, எனக்கு ஒரு நீதியான ஆக்கினையை நீதியுள்ள கடவுள் செலுத்த போறான்ற பயம்தான் அவனுக்கு இயேசு தேவன் கொண்டு வந்து நிறுத்தும். அப்ப அவனை பாவின்னு சொல்லாம, அவன் தண்டனைக்குரியவன் சொல்லாம, அவனுடைய பாவம் நியாயம் தீர்க்கப்படும் சொல்லாம அவன் பேசிட்டு வருவான். அவனுக்கு முதல் இதை சொல்லணும். கடவுள் அறியாதவனுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது அவனுடைய யதார்த்த நிலை. சத்தியம் நம்மளை மறைக்கல, நம்மளை வெட்ட வெளிச்சமா நிலைய சொல்லு. இயேசு வெறுமனே ஆறுதலையும் சமாதானத்தை சொல்லி அனுப்பல. இயேசுடைய பிரசங்கம் மனம் திரும்ப. யோவான் ஸ்நானகன் அவனிடத்துல மனம் திரும்ப வந்த அந்த பரிசேயர்களை பார்த்தாதான் சொல்றான், மாயக்காரரே, வேதப்பாரர்களே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? உன் மனசாட்சியுடைய குற்ற மனசாட்சியை போக்குறது கேட்ட நீ ஞானஸ்தானம் பெறுகிறியா? சும்மா வெளியில நீ தண்ணியில முங்கிட்டு போறனால உனக்கு ரட்சிப்பு கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீ கொடு. உண்மையா இருதயத்துல குத்தப்பட்ட மனம் திரும்பன்றத அவர் பிரசங்கம் பண்றாரோ அதான் நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப மனம் திரும்புதல்ல எனக்கு முதல்ல எனது பாவ நிலையை குறித்த உணர்வு, கடவுளுடைய பரிசுத்த குறித்த உணர்வு எல்லாம் முதல்ல உருவாகும். ரெண்டாவது எனக்கு என்ன உருவாகுதுன்னு சொன்னா, என் பாவத்தை நான் யோசிக்கும் பொழுது, நான் சிந்திக்கும் பொழுது நான் துக்கப்படுகிறவனா ஆகிறேன். பாவத்தை குறிச்ச துக்கம் மனம் திரும்புதலுக்கான ரெண்டாவது அடையாளம். நான் பாவம்னு நினைக்கும் போது சங்கீதம் 38:18 வாசிங்க. சங்கீதம் 38:18. என் பாவத்து நிமித்தம் அதாவது தாங்கொன்னா துக்கம் அடைகிறேன். என் நிலையை பார்த்து நான் தாங்கொன்னா துக்கம் அடைகிறேன். தாவீது தான் நிலையை குறிச்சு சொல்லார். அப்ப பாவத்தை நான் சரியான கண்ணுல பார்க்கும் பொழுது அதை குறித்து நான் துக்கம் அடையாம இருக்க முடியும். பாவத்தை சரியா நான் பார்த்தேன்னு சொன்னா எனக்கு துக்கம் வரும். இவ்வளோ அந்த அந்த கிட்டகுமாரன் கதையில நம்ம தான் பார்க்கிறோம். அவன் புத்தி தெளிந்து தான் தகப்பன் வீட்டுல இருந்த அந்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு அவன் வருந்துறான், அவன் கண்ணீர் வடிக்கிறான், அவன் சஞ்சலப்படுகிறான்.
இவ்வளவு பெரிய தகப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டமே, எவ்வளவு மேன்மையா தான் வீட்டுல என்னை வச்சிருந்த பாதுகாத்த நேசித்த என் தகப்பனுக்கு விரோதம் ஆயிட்டேன் என்ற துக்கத்தை கடவுள் கொடுக்குறான். தாவீது பத்சேபாட்ட பாவம் பண்ணிட்டு அவன் துக்கப்படுகிறான், அவன் அழுகிறான், அவன் எட்டு உடுத்தி புழுதியில விழுகிறான். யோபு அவ உபவாசிக்கிறத பல இடங்கள்ல தேவன் எங்கெல்லாம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை வெட்ட வெளிச்சமாகிறாரோ அங்கெல்லாம் அவன் துக்கம் அடையா. உடைக்கப்படாத இருதயம் கட்டப்படாது, துக்கம் அடையாத இருதயம் மகிழ்ச்சியை ஒருபொழுது அடையாது. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடக்கிறதுன்னா கடவுளுடைய பாதுகாப்பையும் அன்பையும் உணர முடியும். அதனாலதான் இயேசு அவர்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் அதை அங்க சொல்றாரு. நேற்று ஒரு ரிப்போர்ட் நான் தான் போட்டிருந்தேன், நம்முடைய சரீரத்துல காயங்களையும் வலிகள் இருந்தாதான் மருத்துவருடைய அருமை புரியும். வியாதி எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சாதான் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் எவ்வளவு முக்கியம் நமக்கு. வியாதி அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டரை கடவுள் மாதிரி பார்ப்பான். டாக்டர் மருந்து கொடுக்கும்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கையெடுத்து கும்பிடலாம். அந்த மாதிரிதான் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆத்ம வலிகளையும் மனசுல பாவம் இருதயத்தை வலி ஏற்படுத்துறோம். ஒரு கோபப்பட்டுட்டு சஞ்சலப்பட்டுருவோம், ஒரு தவறு செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சி நம்மளை வாட்டி வதைக்கும். நம்ம வாழ்ந்த துன்மார்க்கமான வாழ்க்கை நம்முடைய முகத்துக்கு வரும் பொழுது நம்ம நொறுங்குண்ட இருந்தையே ஆயிரும். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கொண்டு இருக்கிறவனால மட்டும்தான் இயேசுடைய அன்பையும் மீட்பையும் சரியா புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் 51ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயத்தை நீ புறக்கணின்றார். ஏன்னா தாவீதோட இருதயம் அங்க அப்படிதான் இருக்கு. 51ஆவது சங்கீதம் 17ஆவது வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பலிபீடத்துல போய் வெறுமனே ஆட்டை வெட்டுறது மாட்டை வெட்டுறதுனால என் பாவம் மன்னிக்கப்படாது. அதான் சொல்றாரு, பலியை நீ விரும்புனா நான் செலுத்துறேன், இந்த பலியினால எனக்கு மன்னிப்பு இல்லை. நான் மன்னிக்கப்படணும்னு சொன்னா நான் நொறுங்குண்ட ஆவியோட வரணும். உடைக்கப்பட்ட பாவத்தினால சஞ்சலப்பட்ட இருதயத்தோட நான் வரும் பொழுது தேவன் எனக்கு மன்னிக்கிறார் அப்படின்றத சொல்றார். 2 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 9-10 வசனம். 2 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 9-10 வசனம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கேதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாத படிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்க சொல்றாரு, நான் சந்தோஷப்படுறேன், நீங்க துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்பினா அங்க என்ன இருக்கணும்? துக்கம் இருக்கணும். மனம் திரும்பினா தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கணும். ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. கடவுளுக்கேற்ற துக்கம் நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு உண்டாக்குறது. பாவத்தை குறிச்ச துக்கம் இல்லாம மனம் திரும்புதல் வராது. பாவத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது துக்கமும் சஞ்சலமும் கட்டாயம் ஏற்படுதான் ஆகணும் சொல்லி சொல்றோம். இப்ப இந்த துக்கம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல கடவுளை அறியாதவனுக்கு துக்கம் வருது. கடவுளை அறியாதவனும் தன்னை பாவி ஒத்துக்கிறான். கடவுளை அறியாதவனும் இப்ப ஒரு திருடன் நிறைய கோடியா திருடிடான், அவனை கோர்ட்ல போய் நிப்பாட்டுறாங்க, சாட்சி ஆதாரத்தோட நிப்பாட்டுறாங்க. என்னப்பா நீ இதெல்லாம் செஞ்சியே, கொலை செஞ்சியா, திருடினியானா? ஆமாங்கய்யா நான் திருடிட்டேங்க, அவனை ஒத்துக்கிறான். அது மனம் திரும்பல. ஒரு மனுஷன் தான் தப்பை ஒத்துக்கிறதுக்கு அந்த தப்பை குறித்து துக்கப்படுவான், திருடிட்டு அழுகுவான், திருடிட்டு புலம்புவான். அது மனம் திரும்புதலா இல்லை. பைபிள் நமக்கு மனம் திரும்புதலை சொல்லும் பொழுது அது வெறுமனே துக்கத்தை மாத்திர அது நமக்கு சொல்லலை. ரைட்? ஒரு திருடன் கோர்ட்ல அவன் நீதிபதி முன்னாடி தன் குற்றத்தை ஒட்டுக்கொண்டு அவன் கண்ணீர் வடிக்கிறானா? ஏன் செய்யறான்? தண்டனையை குறித்து அழுகிறான். தண்டிக்கப்பட்டுருவோமே, தனக்கு தண்டனை உண்டே, இதுல அந்த நீதிபதி தண்டத்துல இறக்கம் பாராட்ட மாட்டான்டா அவன் அழுகுவான். தப்பு செஞ்சு நம்ம குழந்தைகளை பிடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க அழுகுவாங்க. ஏன்னா நம்ம அடிக்க போறோன்ற பயத்துல அந்த குழந்தைங்க அழுகுவாங்க. அந்த தப்புக்கான துக்கம் உண்மையா வந்திருக்காரு. விளைவுகளை குறிச்சு துக்கம் தான் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம தவறு செஞ்சுட்டு அந்த தவறுகள்னால என்ன விளைவுகள் வரப்போதுதான் துக்கப்படும். அந்த தவறுகள் மூலமா யார் பாதிக்கப்பட்டான்ற துக்கம் நமக்கு வராது. அந்த தவறு யாருக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துன்ற துக்கம் நமக்கு வராது.
நமக்கு அதன் மூலமாக ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு துக்கம் வரும். இந்த துக்கம் சவுலுக்கு வந்துச்சு பழைய ஏற்பாடு. சாமுவேல் அவனை கண்டிக்கும் பொழுது அழுகுறான், ஆனா அவன் மனம் திரும்புதில்லை. இந்த துக்கம் யூதாசுக்கும் வந்துச்சு. நம்ம பின்னாடி பார்க்க போறோம் எப்படி உண்மையான மனம் திரும்புதல், போலியான மனம் திரும்புதல். ரைட்? மெய்யான இருதயபூர்வமா நான் பாவத்தை உணரும் பொழுது, ஐயோ நான் கடவுளுக்கு முன்பாக சுத்தமா இல்லையே, நான் அயோக்கியனா இருக்கேனே, மோசமா இருக்கேனே உணர்ந்து எனக்கு துக்கத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தாது. மூணாவது எனக்கு அது என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த துக்கம் என்னை போய் கடவுளிடத்துல ஒப்புரவாக வழி நடத்தும். இப்ப நீங்க கெட்ட குமாரன் ஸ்டோரியில் அதுதான் நம்ம பார்க்கணும். திரும்ப லூக்கா 15 அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். பதினெட்டாவது வசனம், 15-18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். 19-20 வாசல். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் துக்கப்பட்டான், அழுதான். ஐயோ எங்க அப்பாவுடைய வீட்டுல அப்படிலாம் இருக்குது, நான் இப்படி இருக்கனே அப்படின்ட்டு அங்கேயே இல்லை. என்ன இனிமேல் எங்க அப்பா இல்லை போனா எங்க அப்பா என்னை ஏத்துக்க மாட்டாரு, இனிமேல் எங்க அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண நான் எப்படி போறது அப்படின்னாங்க. அவன் துக்கப்பட்டு அழுது அவன் எழுந்து நான் எங்க அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறான். எழுந்து இனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இனி இந்த பன்றிகள் திண்டுகளை தவிர்த்து இருக்கக்கூடாது, நான் என் அப்பா வீட்டுக்கு ஓடணும். அவன் எழுந்து புறப்பட்டு போயிடுறான். எழுந்து புறப்பட்டு ஏன் போனான்? அப்பா மன்னிப்பாரு, அப்பா ஏத்துக்குவாரு, அப்பா அங்கீகரிப்பான்ற சிந்தையோடு அவன் போய், தகப்பனே வரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமாக பாவம் செய்து முதல் அறிக்கையிடுறான். இப்ப கடவுளை குறிச்ச என் சிந்தையில பாவத்தை குறிச்ச எனக்கு துக்கம் வழி வரும் பொழுது அந்த துக்கம் என்னை அப்படியே அமிழ்த்தாது. உண்மையான மனம் திரும்புதல் என்ன செய்யும்னா, அந்த துக்கம் கடவுள்கிட்ட போய் அறிக்கையிட வச்சிடும். அந்த துக்கம் கடவுள்கிட்ட போய் ஒப்புரவாக வச்சிடும். கடவுளுடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன், இவ்வளவு தப்புலாம் பண்ணிட்டேன், இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குது, என்னுடைய பிள்ளையா அங்கீகரிங்க. இதுதான் தாவீது அழுது சொல்றான். ஒவ்வொரு விசுவாசியும் பாவம் செஞ்ச உடனே ஓடிடுவான். அது கடவுள்கிட்ட போய் வெறுமனே துக்கப்பட்டு இருக்க மாட்டான், தன் நிலையை குறித்து வருத்தப்பட்டு இருக்க மாட்டான். கடவுளுடைய சமூகத்துல போய் அறிக்கையிட்டு மனம் திரும்புவான். இப்ப மனம் திரும்புதல்ல துக்கம், வருத்தம், அறிக்கையிடுதலும் இருக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த கெட்ட குமாரனுடைய கதையில ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தை குறிச்ச துக்கம் அறிக்கை செய்ய. சங்கீதம் 51:4 வாசிங்க. 51:4. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இப்ப தாவீது இன்னொருத்தருடைய மனைவியிடத்துல விபச்சாரம் பண்றான், இன்னொருத்தருடைய அந்த மனைவியினுடைய கணவன் உரியாவை கொலை செய்யறான், தன்னுடைய படைக்கு பொய் சொல்றான், தன்னுடைய மக்களுக்கு அபகீர்த்தியா வாழ்றான். அவனுடைய பாவம் இவ்வளவு மக்களை பாதிக்குது. ஆனா அவன் என்ன சொல்றான்? உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். இப்ப முதல்ல அவன் பாவத்தை எங்க வச்சு பார்க்கறான்? கடவுளுடைய சன்னிதானத்துல. கடவுளுக்கு எப்படி பார்க்கறாருன்னு பார்ப்பான். மனம் திரும்புதல்ன்றது என் பாவத்தை என்னை வச்சு நான் பார்க்கறது இல்லை, நான் எப்படி இருக்கிறேன், இது எப்படி இன்னொருத்தவங்களை பாதிக்கிறதல்ல, இது இந்த நாள கடவுள் எப்படி பாதிக்கப்படுறாரு. அதனால அந்த கெட்ட குமாரன் போய் வெறுமனே உமக்கு விரோதமான்னு சொல்ற, பரத்துக்கு விரோதமான்னு சொல்றான். என்னை பார்த்துட்டு இருக்கிற கடவுளுக்கு முன்னாடி, என்னை படைச்சு என்னை வளர்த்து இந்த குடும்பத்தை கொடுத்த நடத்தின இவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். பாவத்துல இருந்து நான் விடுதலை பெறக்கூடிய ஒரே ஒரு வழி மனம் திரும்புதலுக்கு நடைபெறா முதல்ல கடவுளோடு ஒப்புரவாகணும். பாவத்தை கடவுள் எப்படி பார்க்கிறார், கடவுளுடைய கண்ணுல என் பாவம் எப்படி இருக்குதுன்றதுதான் முக்கியமான காரணம். அதை சொல்லுதான் அவன் அறிக்கையிட்டு அங்க மனம் திரும்புறான். இப்ப பாவ அறிக்கை நீ பாவியா இருக்க, நீ கடவுள்கிட்ட போய் அறிக்கை பண்ணுன்னு சொல்லி வர்றது கிடையாது. அந்த கெட்ட குமாரனுக்கு யாரும் போய் ஒப்புரவாகணும்னு சொல்லலை, தாவீதுக்கு யாரும் சொல்ல, அவனா அதை செய்யணும். அவன் குத்தப்பட்டு அழுகும் பொழுது, இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் தப்பு செய்யும் பொழுது நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் நீ முழங்கால் போடு, கடவுள்கிட்ட உன் பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்கிறோம்.
அந்த பிள்ளைங்களும் ஆமாம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பென்சில் திருடிட்டேன், நான் அப்பா அம்மாவை கீழ்ப்படிதேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லும். ஆனால் அது மனம் திரும்புதல்ல. நம்ம சொன்னோன்றக்காண்டி அந்த குழந்தை சொல்லும், நம்ம அடிச்சிருவோன்றதுக்காக அது சொல்லும். இருதயத்துல இருந்து அந்த குழந்தைக்கு அது வராது. அப்ப நம்ம புரிதலை கொடுத்து நம்ம நம்ம பாவம் எவ்வளவு கொடூரமானதுன்னு, எவ்வளவு ஆபத்துல இருக்குன்னு சொன்னா அவன் ஓடிடுவான். அவனுக்கு இயேசு தேவன் அவனா ஓடி போய் அவனா அறிக்கையிடுவான். நம்ம யாரையும் புஷ் பண்ணி நீ போய் சொல்லுன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய நிலையை கடவுளோடு ஒப்பிட்டு பார்த்தானா அவனே பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவான். அதுதான் இங்கே பிரதானமாக அவர் சொல்லுவார். அது அறிக்கைன்றது வெறுமனே வாயிலிருந்து வர்றதில்லை. அந்த அறிக்கை வந்து இருதய வலியினால வர்றது. இருதயம் வலிச்சாதான் நம்ம போய் ஒப்புரவாக முடியும். இருதயத்துல குத்தப்பட்டுதான் அவங்க கேட்குறாங்க நாங்க என்னங்க செய்யணும் அப்படின்னு. இருதயம் உடைக்கப்படாம உண்மையான பாவ அறிக்கை வராது. சும்மா எல்லாரும் வந்துட்டீங்க, நீங்க எல்லாம் பாவியா இருக்கீங்க, மனம் திரும்ப கை தூக்குங்க, நீங்க அறிக்கை எடுங்கன்னு சொல்றதல்ல. அவன் ஒவ்வொருத்தனும் தான் நிலையை ஆராய்ஞ்சு பார்த்து உடைக்கப்பட்டு கடவுளுடைய சமூகத்துல அவன் அந்தரங்கத்துல அறிக்கையிடும் பொழுது கடவுள் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்குறான்றதை பார்க்கணும். லூக்கா 23 அதிகாரம் 41 வசனம். லூக்கா 23:41. லூக்கா 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ரைட். இப்ப இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது பக்கத்துல இருந்த கள்ளன் இயேசுவை பார்த்து அந்த இடத்துல சொல்றான். அந்த இடத்துல சொல்லும் பொழுது தன்னுடைய நியாய தீர்ப்பையும் தன்னுடைய தண்டனையும் அவன் ஒத்துக்கிறான். சொல்ல நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் அப்படின்றத அந்த இடத்துல அவன் பிரதானமா சொல்றத நம்ம பார்க்கிறோம். தனக்கு எங்க உயிர் போற நிலையில அவன் சொல்றான். இன்னும் கொஞ்சம் அவன் சாக போறப்ப சொல்றான் நமக்கு நியாயமா தண்டனை வருது, நம்ம தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லை. இப்ப தனக்கு நியாய தீர்ப்பையும் தண்டனையும் மெய்யாக ஒத்துக்கொள்ளும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நாம நடத்தப்படுகிறோன்றதை பார்க்கிறோம். ஒரு உடம்புல ஒரு காயம் பட்டு இந்த புண்ணு ரொம்ப அழுகிருச்சுன்னு சொன்னா அதுக்கு மருந்து போட்டு அதை கட்டணும். அந்த காயத்தை ஏன் கட்டுறாங்க? அது இன்னும் பெரிதாகிடக்கூடாது, அது இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, அது இன்னும் முழு உடம்பையும் பாதிச்சிடக்கூடாது. அதை மூடி வச்சிடணும். அதை மூடி வச்சாதான் அது பாதுகாப்பா இருக்கும். பாவத்தை குறிச்ச அறிக்கையையும் கடவுள்கிட்ட ஒப்புரவாக்கி கடவுள் நம்முடைய பாவத்தை கட்டணும். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடி இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நம்ம அறிக்கையிடும் பொழுது கடவுள் அதை மூன்றார், நம்ம அறிக்கையிடும் பொழுது கடவுள் அதை கவர் பண்றார். நம்முடைய அவமான வெட்கத்தெல்லாம் கடவுள் மூடி அதை சரி செய்கிறார். அப்படிதான் மெய்யான பாவ அறிக்கை. பாவ அறிக்கை தான் ஆத்தும மருந்து. எப்படி ஒரு காயத்துக்கு மருந்து போட்டு அதை மூடுறோமோ அதே போல பாவ அறிக்கையின் மூலமா கடவுள் நம்முடைய ஆத்மாவை மூடி நம்மோடு ஒப்புரவாகி அதை சரி செய்கிறார் அப்படின்றதான் பார்க்கணும். தேவனுக்குள்ளாக நம்முடைய பாவத்தை கடவுள் மறைக்கிறவராக இருக்கிறார். ரைட். மனம் திரும்புதல்ல பாவத்தை குறிச்ச அறிவு, நீதி நியாய தீர்ப்பு குறிச்ச அறிவு, உணர்வு, துக்கம், அறிக்கையிடுதல், இதெல்லாம் நடக்கணும். கடைசியா பாவத்தை குறிச்ச வெறுப்பும் வெட்கமும் ஏற்படும். லூக்கா 18:13 வாசிங்க. லூக்கா 18:13, 18வது அதிகாரம் 13வது வாசகம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ரைட். இயேசு சொல்றாரு, 2 பேர் ஜெபிக்கிறதுக்காண்டி ஆலயத்துக்கு போறாங்க. அதுல ஒருத்தர் பரிசேயன் ஆலயத்துக்கு உள்ள போய், ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லலாம். அது இன்னொரு ஒரு மனுஷன் ஆயக்காரன், அவன் ஆலயத்து வாசல்ல கூட மிதிக்கல, அவன் ஆலயத்துக்கு தூரமா நினைக்கிறான். ஆலயத்துக்கு தூரமா நின்றது மாத்திரம் இல்ல, அவன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமன்னு சொல்றான். கடவுளை நோக்கி பார்க்கவே வெக்கப்படுறான். கடவுளுடைய பரிசுத்த நீதிக்கு முன்னாடி தான் வாழ்க்கையை பார்க்காம அவன் தலை குனிஞ்சு நிற்கிறான். தலை குனிஞ்சு தன் மார்பிலே அடித்து கொண்டு, ஐயோ இவ்வளோ அயோக்கியமாக மார்பில அடிச்சு கொண்டு சொல்றான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்னு சொல்றான். அவனுடைய அது என்ன சொல்றான்னா, அவன் எவ்வளவு வெக்கப்படுறான்னு சொல்லு.
பாவத்தை குறிச்ச துக்கம் அவனை வெட்கத்துக்கு நேரம் நடத்துது. தன் நிலை எவ்வளோ அபாயகரமா இருக்குது, கடவுளுக்கு முன்னாடி எவ்வளவு நிர்வாணியா இருக்கு. ஆதாம் போய் ஒளிஞ்சு ஓடுறான். அவன் பாவம் அவனை எவ்வளவு நிர்வாணியா ஆக்குதுன்றத நம்ம வேலை சொல்ல. இந்த இடத்துல இந்த ஆயக்காரன் தனது நிர்வாணமான நிலையை புரிந்து ஆத்துமத்துல கடவுளை கண்ணை பார்க்க முடியாம அவன் குனிகிறான். அவன் குனிஞ்சு அவன் வெக்கப்படுறத வேதம் நமக்கு சொல்லுது. எஸ்ரா 9 அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா 9:6. எஸ்ரா 9:6. அவங்க பபிலோன் அடிமையா இருந்து மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்ட வரும் பொழுது இந்த பாவரிக்கு ஜெபம் செய்யறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் முகத்தை என் தேவனாகி உமக்கு உண்டாக ஏறெடுக்க வெட்க காலங்கிற என் முகத்தை உங்களை முகமுகமா எங்களால பார்க்க முடியல, உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியாது, நாங்க வெட்கப்பட்டு நிக்கிறோம். ஏன்னா எங்க அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் எட்டுக்கு. என் பாவத்தை நான் கணக்கு வச்சேன்னு சொன்னா அது என் தலைமையிலும் அதிகமா இருக்குது, வானத்துக்கு மேல இருக்குது. அதனால நான் வெட்கப்பட்டு கலங்குறேன்றத அவர் சொல்றார். ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 7:15. பவுல் தனது ஊழிய வாழ்க்கையில கடைசியில சொல்றாரு, நான் எதை விரும்புறேனோ அதை என்னால செய்ய முடியல, நான் வெறுக்கக்கூடிய பாவத்தை செஞ்சு நான் வெட்கப்பட்டு நான் கலங்கி நிற்கிறேன்றத அவர் சொல்றதை பார்க்கிறோம். இப்போ பாவத்தை குறிச்ச அறிக்கை, பாவத்தை குறிச்ச துக்கம், பாவத்தை குறிச்ச வெட்கம், வெறுப்பு, இதெல்லாம் உருவாகணும். கடைசியா மனம் திரும்புதல்ல 5வதா நமக்கு நடைபெறக்கூடிய காரியம் பாவத்தை விட்டு விலகுதல். இது நடக்கணும். ஒரு உண்மையான மனம் திரும்புதல்ல இந்த 5 காரியம் இருக்கும். ஒரு போலியான மனம் திரும்புதல் அது இருக்காது. இப்ப பாவத்தை விட்டு விலகுறது அப்படின்றத சங்கீதம் 32:5 வாசிங்க. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தை நான் அறிக்கிட்டேன், என்னை மன்னிச்சீங்க, இனிமேல் நான் அதை தொடர்ந்து செய்ய மாட்டேன் அப்படின்றதான் அதனுடைய அறிக்கை. அந்த கெட்ட குமாரன் தகப்பனத்துல தான் சொல்றான், பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா செஞ்சேன், இனி உமது குமாரனாக இருக்க நான் பாத்திர நல்ல, என்னையும் உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்ன்றதுக்குள்ளாக அவங்க கடந்து வருகிறத பார்க்கிறோம். ரைட். இப்ப யூதாஸ், பேதுரு, இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில நடைபெற்ற மனம் திரும்புதல், எது உண்மை எது போல் என்றதை நம்ம ஃபைனலா பார்த்து முடியும். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான், பேதுரு இயேசுவை மறுதளிச்சான், யூதாஸ் மறைமுகமா காட்டி கொடுத்தான். யூதாஸ் அடையாளம் சொல்லி காட்டி கொடுத்தான், யாருக்கும் வெளிப்பிரகாரமா தெரியல. கெத்செமனேல அவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறேன்றத அந்த ஆலோசனை பரிசேயர்களோடு அவன் ஒன்று கூடியிருக்கும் போது சொல்றான். யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு 11 அப்போஸ்தலர்களையும் கண்டுபிடிக்க முடியல, அவன் தான் துரோகியும் கண்டுபிடிக்க முடியல. கெத்செமனேல இயேசு ஒருத்தரை தவிர வேற யாருக்கும் தெரியாது யூதாஸ் தான் துரோகின்னு சொல்ல. மறைமுகமா வந்து அவன் முத்தத்தால காட்டி கொடுத்து இயேசுவை கைது பண்ணும்படியா அனுமதிக்கிறான். நீங்க பேதுருவை பார்த்தீங்கன்னா இயேசுவை நேரடியா மறுதளிக்கிறார். இயேசு அரண்மனை முற்றத்துல இருக்கிறாரு, இயேசு இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் பேதுரு போச்சு இருக்கலாம். பேதுரு விட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய வேலைக்கார பெண்ணு கேட்கிறா, எப்ப நீ அவரோட தானே தோட்டத்துல இருந்தாங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு மறுதளிக்கிறான். 2வது முறை அங்க இருக்கக்கூடிய இன்னொரு வேலைக்காரன் சொல்றான், உன் பேச்சு கலிலேய பேச்சா இருக்குது, நீ அவர் கூட தான் இருந்தன்றதை ஒத்துக்கன்றான். அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். ரைட். 3வது முறை இன்னொரு வேலைக்காரி சொல்றான், நீ கட்டாயா அவரோட தான் சேர்ந்து இருந்த. 3 முறையும் இயேசுவை முகமுகமா மறுதளிக்கிறான். யூதாசுடைய பாவம் மறைவானது, பேதுருவுடைய பாவம் வெளியரங்கமானது. யூதாசுடைய பாவம் இயேசுவுக்கும் யூதாசுக்கும் மட்டும்தான் தெரியும். பேதுருவுடைய பாவம் அங்க இருக்கிற வேலை பார்க்கிறவங்க போச்சவர் எல்லாருக்கும் பகிரங்கமா தெரியும். இப்ப யாருடைய பாவம் ரொம்ப மோசமான? ரைட்டா? 1 முறை காட்டி கொடுத்தான், இப்ப 3 முறை மறுதளிச்சான்.
அவன் மறைமுகமா செஞ்சான், அவன் வெளியரங்கமா செஞ்சான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பேதுரு எவ்வளவு பெரிய துரோகின்னு சொல்லி. இப்ப 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நான் செஞ்ச பாவத்துக்கான துக்கம் ஏற்பட்டுச்சு. யூதாஸ் நம்ம வாசிக்கும் போது மத்திய 26 நீங்க வாசிங்கன்னா 27வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதா அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக கொடுக்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்களுக்கு மூப்பர்களுக்கும் கீழே கொண்டு வைத்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அது உள்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நடந்து கொண்டு சென்றான். இப்ப யூதாஸ்க்கு இங்க பாவ உணர்வு இருந்துச்சா இல்லையா? யூதாஸ் பாவத்தை காட்டி துக்கப்பட்டானா இல்லையா? பாவத்தை அறிக்கையிட்டானா இல்லையா? அப்ப மனம் திரும்பினானா இல்லையா? இப்ப முன்னாடி பார்த்த எல்லாமே இருக்குதே. இயேசுவின் இடத்துல போகல, ஒப்புரவாகல இல்ல. நீங்க கவனமா பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்றத பாருங்க. யூதாசு மனஸ்தாபம் அவன் ஏன் அங்க படுகிறான்? யூதாசினுடைய மனஸ்தாபம் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அப்படின்றதுனால இருக்கு. தான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி அவன் துக்கப்படுறான். இப்ப அந்த துக்கம் அவனை எங்க நடத்தினது, அவன் அதை எதை செய்ய முற்படுகிறான்னு பார்க்கும் பொழுது அவன் துக்கப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு தெரியுது இயேசுவை காட்டி கொடுத்துட்டோம், இயேசு பரிசுத்த தேவகுமாரன், அந்த பரிசுத்த தேவகுமாரனுக்கு எதிராக நான் பாவம் பண்ணிட்டேன். இப்ப அவன் எங்க போகணும்? இப்ப எங்க போயிருக்கிறான்? காசு யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க கிட்ட போயிருக்கிறான். இப்ப இதுதான் போலியான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல், இந்த பாவம் கடவுளுக்கு எதிரானது. நான் எங்க போகணும்னா கடவுள்கிட்ட போய் ஒப்புரவாகும். இவன் எங்க போய் ஒப்புரவாகிறான்? மனுஷங்கிட்ட போய் ஒப்புரவாகிறான். 2வது அவன் இந்த மனம் திரும்புதலுக்கு அவன் என்ன செய்ய பிரயாசப்படுகிறான்னு சொன்னா, அந்த 30 வெள்ளிக்காசு ஆசாரியன்ட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த காசு தான் பிரச்சனை நினைக்கிறான். இந்த காசை நான் வாங்கினதுதான் பிரச்சனை, இதுதான் என்னுடைய பாவம், இந்த காசை திருப்பி கொடுத்துட்டா எனக்கு மன்னிப்பு வந்துன்னு நினைக்கிறான். இப்ப பிரச்சனை அவன் வாங்கின காசுல இல்ல, பிரச்சனை அவன் யாரை காயப்படுத்தினான்றதுலதான் இருக்கு. அவன் யாரை அவமானப்படுத்தினான்றதான் இருக்குதே ஒழிய அவன் அதன் மூலமாக பெற்ற நன்மைகளையோ காரியங்களோ. நிறைய நேரம் பாவத்தை விடுறது அப்படின்னா, இப்போ ஒரு குடிகாரா இருக்கிறாரு, நான் குடியை விட்டுட்டேன்பா அப்படின்னா அவர் திருந்திட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ திருட்டு பொய் நிறைய பாவங்களை ஒரு இந்துவும் விடுறான், ஒரு இந்துவும் செஞ்ச பாவத்தை செய்யாம இருக்கிறான், ஒரு முஸ்லீமும் செஞ்ச தப்பை நிறுத்துறான். அதெல்லாம் மனம் திரும்புதல் ஒருபோதும் ஆகாது. மனம் திரும்புதல்ன்றது நம்ம ஏதோ சில தீர்மானங்களை முடிவெடுத்து சில பழக்க வழக்கங்கள் நிறுத்துறது மனம் திரும்புதல் இல்லை. வேலைக்கு போகாம இருந்தார், இப்ப நல்லா வேலைக்கு போனாரு, இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு பொய்யே பேசுறது, இது இல்லை மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா முதல்ல கடவுளுக்கு எதிரானது. நான் கடவுளுடைய சமூகத்துக்கு போகணும், கடவுளுக்கு எதிராக இருக்கிற துக்கத்தை ஏற்படுத்தி அப்படி போகணும். இங்க மனிதனை ஏற்படுத்தி அந்த காசை நம்பி அங்க போய் குற்றவாளித்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி இயேசுட்ட சொல்லணும். அவன் இங்க மனிதன்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு அந்த அந்த காசை தேவாலயத்துல வீசுறான். சரியாயிரும், எனக்கு முடிஞ்சு, நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறான். நான் தப்பு செஞ்சேன், திரும்ப நான் காசை கொடுத்துட்டேன், நான் நல்லா ஆகிட்டேன்னு நினைக்கிறான். நான் அவனுடைய மனசாட்சியை விடலை, அது இன்னும் அவனை குற்றப்படுத்துது. அப்ப அவனுக்கு எங்கதான் விடுதலை? இயேசுட்ட போனாதான் விடுதலை. இயேசுட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்டாதான் விடுதலை, இயேசுவோடு ஒப்புரவானாதான் விடுதலை. ஆனா இயேசுட்ட போக அவனுக்கு மனசு இல்லை. இயேசு மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறான். இயேசுக்கு எதிராக பாவம் பண்ணது அவரோட ஒப்புரவாக முடியாதுன்னு நினைக்கிறான். நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறான், எதையாச்சும் நான் செஞ்சு காப்பாற்ற போகணும்னு நினைக்கிறான். அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அதனால என்னாச்சு, அவனுடைய குற்ற உணர்ச்சி அவனை கொன்று அவன் போய் அந்த காசை தேவாலயத்துல இப்போ எடுத்து விரிஞ்சிட்டு அவன் போய் நான்கு கொண்டு செத்தான். அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணாம, பாவம் எப்பயுமே அப்படிதான். சூசைட் பண்றவங்க எல்லாருடைய பிரச்சனையும் தான். ஒரு தற்கொலை முடிவுக்கான காரணம் மனசாட்சியினுடைய குற்ற உணர்வு. இப்போ அவனுக்கு நம்ம வெறுமனே உலக பிரகாரமான ஆறுதலை சொல்லி எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சமாதானமாயிரும், சைக்காலஜிக்கல் டாக்டரை பாரு, மனதத்துவ நபரை பாரு, அப்படி சொல்லக்கூடாது. அவனுக்கு தேவை முதல் இயேசு தான். இயேசு தான் அவனுடைய பிரச்சனைக்கான முழு விடுதலை. அது யூதாசுக்கு தெரியாதனால
எல்லா முயற்சிகளையும் செஞ்சு தோத்து போய் தன்னுடைய குற்ற உணர்ச்சியில நீ எனக்கு காப்பாற்ற வழியே இல்லை நான் கொண்டு சொல்றேன். இப்ப 2 பேருடைய பாவத்தை கம்பேர் பண்ணும்போது பேதுரு தான் மகா மோசமான பாவம் செஞ்சான். நான் பேதுரு எப்படி ஒப்புரவா நமக்கு பைபிள் சொல்லுது. லூக்கா நீ எடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 22 59 இருந்து 62 வரைக்கும் வாசிங்க. ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இதுதான் உண்மையான மனம் மாற்றத்திற்கும் போலியான மனம் மாற்றத்திற்கும் ரொம்ப வித்தியாசம். பாருங்க, கெத்செமனேல இயேசுவை கைது பண்ணும்பொழுது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் இயேசுவோட சேர்ந்து நமக்கும் தண்டனை வந்துடும், நம்மளையும் தண்டிச்சிருவாங்கன்ற பயத்தை எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா இயேசுவை கைது பண்ணிட்டு போகும்பொழுது பேதுரு தூரத்திலே பின்னாடி போறார். இப்ப இயேசுவோட சேர்ந்து தண்டனை அனுபவிக்க முடியல, இயேசுவை விட்டு போகவும் முடியல. இப்ப இதுதான் பேதுருவுடைய நிலை. ஏன்னா அவன் சொன்னா, நான் சாக வரைக்கும் அவங்க கூட இருப்பேன், செத்தாலும் உங்களோட தான் இருப்பேன், உங்களுக்காக சாகவும் தயாரா இருப்பேன். இப்ப அதுக்காக அவன் முயற்சி பண்றான். நான் தன்னை இயேசுடைய சீசன் சொல்லிட்டா பேதுருவையும் அவங்க கைது பண்ணி இயேசு கொடுக்குற அதே சிலுவை தண்டனையை பேதுரு கொடுத்துருவான். இப்ப அதை அவனால சகிக்க முடியாது. அதனாலதான் அவன் அந்த இடத்துல ஓடி போறான். ஆனா மறுபடியும் யோவானும் பேதுரும் அரண்மனை வாசல் வரைக்கும் போறான். இப்ப இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். அவர் கூட பாடுகளை அனுபவிக்க முடியலைன்னாலும் அவருக்கு என்ன நடக்குதுன்றதை அறிவதற்காக அவன் அங்க போய் நிற்கிறான். இப்ப அங்க அவனுக்கு பிரச்சனை வருது, அவனுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, அங்க தோத்து போறான், விழுந்து போறான். ஆனா ஓடவே இல்லை. அந்த கூட்டம் கண்டுபிடிச்சிருச்சு, இவன் பொய் சொல்றான், இவன் துரோகி. ஆனா பேர் அந்த இடத்துல உடவே அங்கே தான் நிற்கிறான். ஏன்னா ஏசு அங்க இருக்கிறார். இப்ப அதோடைய விளைவு, அவன் 3 முறை காட்டை கொடுத்து 3 முறை எனக்கு அவருக்கு எந்த தொடர்பு இல்லை, நான் அவரோட இல்லைன்னு சொன்னாலும் அவனால விட முடியாது. ஏன்னா அவர் முன் குறிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு, அவன் மேல அன்பு பாராட்டிருக்கிறார். அந்த அன்புக்கு அவன் துரோகம் பண்ண மனசு கேட்கணும். சரிங்களா? இப்ப யூதாஸ் இயேசு இடத்துல வர முடியல, இப்ப பேதுரு இயேசு இடத்துல வரான். அவன் இயேசு இருக்கிற இடத்துல இருக்குன்னு ஆசைப்படுறான். அவரை மாதிரி பாட அனுபவிக்க முடியலைன்னாலும் அவர் தனக்கு தேவைன்றதை உணர்றான். அவரால் தான் தனக்கு மீட் பண்றதை உணர்றான். அவரை நான் காட்டி கொடுத்து துரோகம் பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியோட தான் அவன் நினைக்கிறான். இப்ப 3வது முறை மறுதளிச்ச உடனே தான் அந்த வசனம் என்ன சொல்லுது, அவன் இப்படி அழுத வசனம் சொல்லுது, 3வது முறை மறுதளிச்ச உடனே அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு. 3வது முறை சொல்றா, சேவல் 2வது முறை கடைசியா கூவு. இப்ப கூவுன உடனே இயேசு தனக்கு சொன்ன அந்த வார்த்தையினால அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்குது. நீ 3 முறை காட்டி கொடுப்ப, நீயும் துரோகம் பண்ணுவ, நீயும் பாவம் செய்வன்னு சொன்னதை அவன் உணர்ந்து உடையிறான். இப்படி உடையும் பொழுது ஒரு அருமையான வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இப்ப இதையே செஞ்சார் இயேசு. இது ரொம்ப முக்கியமான வசனம். அன்னைக்கு இயேசு பேதுருவை நோக்கி பார்க்கலன்னா யூதாஸ் எடுத்த முடிவை தான் பேதுருவை எடுத்திருப்பான். யூதாஸ் எப்படி குற்ற உணர்ச்சியில போய் நாண்டு கொண்டு செத்தானோ அதான் பேதுரு எடுத்திருப்பான். ஆனா கடவுளுடைய கிருபை, இதை காட்டி கொடுத்து சேவல் கூவின உடனே உள்ள இயேசு அடி வாங்கிட்டு இருக்கிறார், உள்ள இயேசு அவமானப்பட்டு இருக்கிறார், இயேசு காரி துப்பப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு பாட அனுபவிக்கிறார். அந்த பாடுகளை அவர் வாசல் இருக்கிற பேதுரு நோக்கி பார்க்கிறார். ஏன் பேதுரு நோக்கி பார்க்கிறார்னா, அவனுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டு அந்த குற்ற உணர்ச்சியினால அவன் எந்த தவறான முடிவு எடுக்கும். இன்னமும் நான் அவனை நேசிக்கிறேன்றதான் அந்த பார்வை சொல்லுது. நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என்னை மறுதளிச்சுட்ட, நான் உன்னை அன்பு கூறுகிறேன், நான் உன்னை காப்பாற்ற ரெடியா இருக்கிறேன், நான் உன்னோட ஒப்புரவாக ரெடியா இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கேன்றதான் அந்த பார்வை. அந்த பார்வை பார்த்த உடனே தான் இப்ப பாருங்க இயேசு பார்க்கிறாரு. இப்ப அது எப்படி இங்க சுவிசேஷத்துல மத்த லூக்கா எழுதுறாரு, இயேசு பார்த்ததை பேதுரு பார்க்கறான். அதான் அந்த வேலை. இயேசு பார்த்த லூக்காக்கு எப்படி தெரியும், பேதுரு சொல்லாம தெரியாது. அப்ப அவ்வளவு அடிகளையும் பாடுகளையும் ஒரு பக்கம் இயேசு பாருங்க, தனக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் தான் தெரிந்து கொண்ட ஆத்மாவை காப்பாற்றாம விடக்கூடாதுன்னு அவர் நேசிக்கிறாரு. மறுபுறம் அவ்வளவு பெரிய கடவுளுக்கு அவன் துரோகம் பண்ணி இருக்கிறான், ஆனா அவனை மீட்கிறதுல அவர் சோர்ந்து போகவே இல்லை.
அவனை தெரிந்து கொண்டனால தனக்கு என்ன ஏற்பாட்டாலும் அவனை காப்பாற்றணும். அதனால அவன் காட்டி கொடுத்து மறுதளிச்சாலும் அவனை நோக்கி பார்த்து உன்னை அன்பு கூறுகிறேன், உனக்காக நான் இருக்கிறேன்ற. அதனுடைய விளைவு என்ன நடக்குது? கர்த்தர் திரும்ப பேதுருவை நோக்கி பார்த்தால், சேவல் கோபுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மனிதருப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அவர் பார்த்த அந்த பார்வை அவனுக்கு பல விஷயங்களை சொல்லுது. நீ எவ்வளவு உண்மையற்றவனா இருக்கிற, நீ எவ்வளவு துரோகம் பண்ணிட்ட, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன்டா. அதுதான் அவனை என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் மனம் கசந்து அழுகிறான். இவ்வளோ பெரிய கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அழுகிறான். அதனால அவன் போய் தூக்க மாட்டான். இப்போ இந்த பார்வை கட்டாயம் இவர் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வான்ற நம்பிக்கை இருந்தனாலதான் இயேசு உயிரோட வந்ததுக்கு அப்புறம் முதல் அவன் தான் ஓடி போறான். இப்ப துரோகம் பண்ணியிருந்தான்னு சொன்னா, அவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கலன்னு சொன்னா, ஐயோ நான் அவரை மறுதளிச்சிட்டேனே, அவர் என்னை ஏத்துப்பாரா, என்னை அங்கீகரிப்பாரான்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருக்கும். அவர் மன்னிச்சிருக்கிறாரு, அவர் நேசிக்கிறாரு, அவர் என்னை காப்பாத்திருக்கான்ற நம்பிக்கை அவரிடத்துல போய் ஒப்புரவாகிறான். இயேசு அப்பையும் கூட யோவான் 21 அதிகாரத்துல அவனுடைய பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணி, உண்மையாவே நேசிக்கிறியாப்பான்னு கேட்கிறார். உண்மையாவே நீ நேசிக்கிறியா, என் ஆடுகளை மெய்ப்பாயாக 3 முறை கேட்கிறாரு. ஏன்னா 3 முறை அவன் மறுதளிச்சானே, 3 முறை. அதாவது இதுக்கு முன்னாடி அவன் சொன்னான்ல உங்களுக்காண்டி உயிரை கொடுப்பேன்னு, அதை திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துறார். ஏற்கனவே நீ 3 முறை மறுதளிச்சிட்டேன், இனிமேலாச்சும் ஒழுங்கா இருப்பேன்னு தான் கேட்கிறார். அவன் கடைசியில் என்ன சொல்றான், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ன்றான். நான் நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும், நான் பலவீனத்தோடு இருந்தாலும் துரோகத்தோடு இருந்தாலும் உங்களை, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல்ன்றது. அது இயேசுவுக்கு எதிராக செஞ்ச பாவத்தை உணர்ந்து துக்கப்பட்டு அறிக்கையிட்டு ஒப்புரவாகி அந்த பாவத்தை இனிமேல் செய்யாமல். இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? எந்த இயேசுவை எந்த கூட்டத்துக்கு முன்னாடி மறுதளிச்சானோ, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னானோ, அதே கூட்டத்துக்கு முன்னாடி இயேசு அவனை பிரசங்கம் பண்ண வச்சிட்டார். அதே மக்கள் முன்னாடி அவர் தான் ஆண்டவர், நீ அவரை கொலை செஞ்சு, அவர் தான் ரட்சகர், அவர் தான் உலகத்தை காக்கக்கூடிய தேவன்றத பேதுரு பிரசங்கம் பண்ணி அங்க மக்கள் ரட்சிக்கப்படுறான். இதுதான் மனம் திரும்புதல் பேதுருக்குள்ள நடைபெற்றுவதற்கான அடையாளம். நீங்கள் நானும் பரலோகம் போகணும்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா, இந்த மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். மனம் திரும்புதல் இல்லாம இயேசு உண்மையா விசுவாசிக்க முடியாது. இந்த மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். அப்ப இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து, ஒருவேளை இப்படிப்பட்ட மனம் திரும்புதல்னா, ஆண்டவரே எனக்கு இன்னமும் என் பாவத்தை குறிச்ச பயம் இல்லை, பாவத்தை குறிச்ச துக்கம் இல்லை, எனக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுத்து, எனக்கு மனம் திரும்புதலை கொடுத்து, எனக்கு துக்கப்படுத்தி, என் இருதயத்தை உடைச்சி, என்னை உம்மிடத்துல ஒப்புரவாக்கி, என்னை ஒரு பிள்ளையா மாத்துங்கன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாரையும் மன்னிக்கிறார். அவ்வளோ பெரிய துரோகம் பண்ண பேதுருவை மன்னிச்சவர் உங்களை என்னை மன்னிப்பதற்கு இப்பாயத்தமாகிறார். இன்னைக்கு பாவத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது, இன்னைக்கு மனம் திரும்பும் பொழுது, இன்னைக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார்.